கைல்ஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா வடிவும் தர்மலிங்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வேணால் நடந்துருக்கலாம், நீ நலுங்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் இருக்கலாம், அதில் இல்லை எப்படியா பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராஜலட்சுமி கேட்டாங்க. ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையா, என்கிட்ட தான் கையில் பற்றி தப்பாக பேசுனீங்க, நல்ல வேளை நான் கையில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கையில் யார் உங்கள் தம்பி மகனை உங்கள் மகன் மாதிரி கையிலுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணலாமா, உங்களுக்கு இது நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வடிவு சொல்கிறாங்க, ஆர்த்தி கல்யாணத்தை நிறுத்துறது அந்த கையில் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, எலி லவ் பண்ணுறது கையில் தானே, அதனால தான் அவர் கல்யாணம் வேண்டாம் சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஓ, நீ லவ் பண்ணி ஓடி போனனால லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, ஒன்று கல்யாணத்தை நல்லபடி நடத்தி வைங்க, இல்லைன்னா இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. இன்றைக்கி என் மக கற்போடு இருக்க காரணமே அந்த கையில் தான், கையிலுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிங்கன்னா நான் உங்களோட ஜெம்ம எதிரியாக மாறிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிவசங்கரி கையில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, எழில் தாலி கட்டுறது இந்த தீபிகா கழுத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளே நினச்சாலும் எங்கள் கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நினச்சா முடியாது, ஆனால் இந்த சிவசங்கரி நினச்சா முடியும், உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட பணபலம் இருக்குது, அதை வச்சு உன் ஜாதகத்தையே மாற்றுவே அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதையும் மாற்றி பாருங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது கையில் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி எழிலோட உயிருக்கு ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கீதா வராங்க. கீதா கையில் பார்த்து பேசுகிறாங்க. என்னாச்சு கையில், ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே கீதா கேட்குறாங்க, எழிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எழிலுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா, இதுக்காக கல்யாணத்தை நிறுத்த போறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையில் இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனால் என் மனசு பாரமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு சிவசங்கர் ஆண்டி தான் பணம் கொடுத்து அப்படி சொல்ல வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பேசாமல் வா கையில் என் கூட ஜோசியக்கார போய் பார்ப்பா, அவர்கிட்ட நல்லபடியாக கேட்பாங்க, கரெக்டாக பதில் சொன்னால் சரி, இல்லைன்னா 2 அடி அடிப்பா, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவார். ஒன்று எழிலோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும், இல்லைன்னா உங்கள் அத்தை தான் பணம் கொடுத்து இப்படி பேச வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் இதான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரை போய் பார்க்க போகிறாங்க. ஜோசியக்கார்ட்ட மெதுவாக கேட்குறாங்க, என்னோட ஜாதகத்தையும் எழில் ஜாதகத்தையும் எங்கள் அத்தை கொண்டு வந்து காட்டினாங்களே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் பதட்டமாகறாரு. எதனால ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், எனக்கு கண்ணம்மாப்பேட்டையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கையில் டவுட் வருது. இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், நேராக கண்ணம்மாப்பேட்டைக்கே உங்களை அனுப்பிடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மிரட்டுறியா, நான் என் ஜாதகத்தில் பொய் இருக்குது அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையில் சொல்கிறாங்க, நேற்று வரையில் கையில் காசு இல்லாதவர் திடீர்னு கையில் எப்படி காசு பழங்குது, அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தை பார்க்கறதை விட்டுட்டீங்களாம்ல, எங்கேயோ போய் செட்டில் ஆக போகிறீங்களாமா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் திரு முழிக்கிறாரு. அவர் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்போ கையில் சொல்கிறாங்க, இப்போ நீ செட்டில் ஆக போறியா, அது நீ சம்பாரிச்ச காசா இல்லை என் வாழ்க்கையே பணயமாக வச்சு வந்த காசா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்ல போகிறே இல்லையான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி கேட்குறாங்க. உடனே ஜோசிக்கார், என்னை விட்டுமா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அத்தை தான் என்கிட்ட பணம் கொடுத்து இப்படி ஜாதத்தில் இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா கையில் இன்னும் அதிர்ச்சி வராங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.